அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பதவியேற்றுள்ளார். எதற்காக இந்த மாற்றம்? இன்றைய முக்கோணம் பகுதியில் பார்க்கலாம். பட்டியலினத்தைச் சேர்ந்தவங்களுக்கு திமுக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணியை முக்கோணம் பகுதியில் பார்க்கலாம். முதல் புள்ளி, தமிழ்நாடு அமைச்சரவையில் சாதி ரீதியிலான பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 20% பட்டியலின மக்கள் இருக்காங்க, 1% பழங்குடி சமூகம் இருக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழ்நாடு அமைச்சரவையை பார்த்தோம்னா யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னா கவுண்டர், முக்குளத்தோர், நாடார், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவங்க தான். ஓமந்தூரார் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே பட்டியலின சமூகத்திற்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக ஆதிதிராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவங்களுக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழல்ல காமராஜர் அமைச்சரவையில் கக்கனுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கினார் திரு காமராஜர். அதற்கப்புறம் 1969 தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றி அமைக்கிற போது சத்தியவாணி முத்து, OP ராமன் இருவருக்கும் இடம் கொடுத்தார் திரு கருணாநிதி. அதற்கப்புறம் 10 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திரு கோமதி ஸ்ரீனிவாசன், சவுந்தரபாண்டியன் அப்படின்னு 2 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் மீண்டும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பரிதி இளம்பழுதி அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 3 பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவங்க அமைச்சர்களாக இருந்தாங்க. ராஜலட்சுமி, பெஞ்சமின், சரோஜா 3 பேரும். தற்போது திரு ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் 4 பேர் அதிகபட்சமாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க. திரு கோவி செழியன், திரு மதிவேந்தன், திருமிகு கயல்விழி செல்வராஜ், திரு CV கணேசன், இந்த 4 பேரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திமுக மீதான விமர்சனங்களுக்கு பதிலடியாக இந்த அமைச்சரவை மாற்றத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறதான் இரண்டாவது புள்ளி. கடந்த ஆகஸ்ட் மாதம் விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் ஒரு நேர்காணலில் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராவது சிரமம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தலித்த முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சமீபத்திய நேர்காணல்களில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன், திரைத்துறையிலிருந்து வந்து 4 ஆண்டுகளில் ஒருத்தர் துணை முதல்வர் ஆகலாம்னா விசிகா 40 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கு, ஏன் எங்களுக்கு துணை முதல்வர் போன்ற பொறுப்புகள் வரக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில தான் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு திரு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பை கொடுத்திருக்கு திமுக. வழக்கமாக ஆதிதிராவிடர் நலத்துறை போன்ற பொறுப்புகள் கொடுக்கப்படக்கூடிய சூழல்ல இதுவரை இல்லாத நிலையில ஒரு பொறுப்பு, முக்கிய பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கே சமூக நீதி, சமத்துவம் போன்றவற்றை திராவிட மாடல் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கியிருப்பதன் மூலமாக அதற்கு நியாயம் செய்திருப்பதாகவே தெரிகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செழியனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நம்ம 3வது புள்ளியில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே உயர்கல்வித்துறை சார்ந்து நிறைய நெருடல்கள், மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல திரு கோவி செழியன் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவர் முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நம்ம பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம்னு முக்கிய பல்கலைக்கழகங்களுக்கு இன்னமும் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படலை. கிட்டத்தட்ட 55,000 மாணவர்கள் 18 மாதங்களாக சான்றிதழுக்காக காத்துட்ருக்காங்க. 13 பல்கலைக்கழகங்கள் நிதி தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்குது. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் UGCயுடைய உறுப்பினர் இடம்பெறுவார் அப்படின்ற விதி மாற்றப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது. தனியார் கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. முறைகேடுகள் நடந்ததாக புகாரும் இருக்குது. இந்த இக்கட்டான சூழலில் தான் திரு கோவி செழியன் பொறுப்பேற்றிருக்கிறார் உயர்கல்வித்துறைக்கு. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையேயான நெருடல்கள், மோதல்கள் முற்றியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்